கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைக்கான செய்தி நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல், நேற்று 1/11/2025 நவம்பர் மாதம் அதிகாலையில் கம்யூனியன் சர்வீஸில் நான் சொன்ன அந்த காரியம், நான் கொடுத்த அந்த மெசேஜ் தான் இன்றைக்கு கண்டினியூஷன் ஆகுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் நேற்றைய தினத்தில் இந்த செய்தியை கேட்கலன்னா அது யூடியூப்பில் திரும்ப உங்களுக்காக அப்லோட் பண்ணப்படும்போது அந்த டேட்டை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 24:8, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யுத்தம் செய்தால் எதிரியை நாம் திரும்ப பார்க்கவே முடியாது. மிக சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர் யுத்தம் செய்யும்போது அவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். உங்கள் எதிரியாகிய பார்வோனுடைய சேனையை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதில்லை. அது மட்டும் இல்லை, அந்த முழு எகிப்தியரையும் நீங்கள் இனி காணப்போகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவை பாடுகள் என்பதும் ஒரு யுத்தம் தான். இதை நடத்தியது பரலோகம். மனுஷர்கள் அதில் பெரிய பங்கு வகித்தாலும் அதை நடத்தியது பரலோகம். சிலுவையில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலவீனமானவராகவே பார்த்து பழகிவிட்டோம். பலவீனமானவராகவே அவரை பார்த்து பழகிவிட்டோம். அவரை கைது செய்தார்கள், அவரை துன்புறுத்தினார்கள், வாரினால் அடித்தார்கள், கன்னத்தில் கோலினால் அறைந்தார்கள், சிலுவையில் ஆணியடித்து அறைந்தார்கள். அவர் சிலுவையில் துடித்து அவர் மரித்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். உண்மையாக வலி வேதனையை அவர் அனுபவித்தார் என்று நமக்கு தெரியும். தம்முடைய மாம்ச சரீரத்தில் தேவனுடைய ஆக்கினையை, அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையை அனுபவித்தார் என்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்திய யுத்தம்தான் சிலுவை என்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கவனியுங்கள், ஆண்டவர் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் வேதனைப்படுத்தப்பட்டார், அவர் குத்தப்பட்டார், அவர் சொல்லனா நிந்தையை அனுபவித்தார், மரண ஓலமிட்டார், பிதாவை நோக்கி அவர் வேண்டினார், விண்ணப்பம் பண்ணினார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ஆனாலும் இது ஒரு பக்கம்தான், இன்னொரு பக்கம் அது ஒரு பெரிய யுத்தமாக அந்த இடத்துல நடந்து கொண்டு இருந்தது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட யுத்தத்தை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த யுத்தத்திற்கு பின்பு நடந்த காரியம்தான் ஹைலைட்டு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஒருபோதும் நம்மை வெற்றி பெற முடியாதபடிக்கு அவன் தோற்று போனவனாக நிற்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் அவன் தோற்று போனவனாக உங்களிடத்தில் ஜெயம் பெற முடியாதபடிக்கு, உங்களிடத்தில் அவனுடைய அக்கினி ஆயுதங்கள் எல்லாம், அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் பழிக்க முடியாதபடிக்கு, ஒன்றும் உங்களை செய்ய முடியாதபடிக்கு அவன் தோற்று போனவனாக அவன் நிற்கிறதை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. அவன் தோற்று போனவனாக நிற்கிறான். அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டது. அவன் உங்ககிட்ட வந்து இனிமே ஒரு காரியத்தையும் ஜெயமாக அவனால் செய்ய முடியாது. ஒரு காரியத்தையும் அவன் உங்களிடத்தில் வந்து ஜெயமாக செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் யுத்தம் செய்தால் விரோதியை திரும்ப நீங்கள் பார்க்கவே முடியாது. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்தால் நீங்கள் விரோதியை திரும்ப பார்க்கவே முடியாது. அது ஒரு பெரிய யுத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார்,
அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றியின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை என் மேலே இருந்து நீங்க முடியாதபடிக்கு நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆதாமினுடைய பாவம், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமினுடைய மீறுதல் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, என்னுடைய சரீரத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து நான் மீளவே முடியாது. அது ஒரு பிசாசுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. நியாயப்பிரமாணத்தின் தண்டனை, அதிலிருந்து இவன் தப்பவே முடியாது. ஏன்னா அவன் அதிலிருந்து தப்ப முடியாது. அவனுக்காக கெந்திக்கிற, கொதித்து கொண்டிருக்கிற அக்கினி கடலை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது நமக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை அவன் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வேதம் அழகாய் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:39, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இப்பொழுது நான் நீதிமானாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு எனக்குள்ள அவர் பிழைக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இப்போ இந்த மாம்சமும் உள்ளமும் பிசாசுக்கு அந்நியமாக போயிடுச்சு. பிசாசுக்கு அந்நியமாக அது போய்விட்டது. அவன் முன்பு போல ஈஸியா என்னை அப்ரோச் பண்ண முடியாது. பிசாசின் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் இனி என்னுடைய சரீரத்தின் மேலே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தின் மேலே அது பலிக்காது. நம்முடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் தொடுகிற அதிகாரம் அவனிடத்திலிருந்து போய்விட்டது. இனி ஒருபோதும் அவனால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறது தான் சிலுவையினுடைய வெற்றியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிலுவையில் நாமும் அறையப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சிலுவையில் நாமும் அறையப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாமும் பங்கடைந்திருக்கிறோம். இப்போ இந்த சரீரம் பிசாசுக்கு ஒரு புதுவிதமான காரியமாக இருக்கிறது. முன்ன மாதிரி இந்த சரீரத்தை அவனால் பார்க்க முடியல. முன்ன மாதிரி இந்த சரீரத்தின் மேலே பெலனை அவனால் எடுத்துக்கொள்ள முடியலை. இதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 2 கள்வர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதில் ஒருத்தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவரிடத்தில் மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதை சாதாரணமாக நம்ம வாசிச்சுட்டு கடந்து போயிடுறோம். பாருங்க, அவனை சிலுவை வரைக்கும் பிசாசு கொண்டு வந்துருச்சு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆதாமினுடைய அந்த மீறுதலில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையில் இருந்தும் விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு அவனை காவல் செய்து அவன் அக்கிரமங்களினாலும் அவன் கொலைபாதகத்தினாலும் நிறைந்தவனாய் மரண தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்து அவன் வாழ்க்கையில் அவன் விளையாடி அவனை சிலுவை வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. சிலுவையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரிக்க போகிறான். அந்த மரிக்கும் தருவாயில் அந்த சரீரத்தில் ஒன்றுமே இல்லை. இனிமே அந்த சரீரத்தில் ஒன்றுமே இல்லை. பிசாசு விளையாண்டுருச்சு அந்த சரீரத்தில். இப்போ அவன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கதறுகிறது, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வேண்டுதல் செய்கிறது. இயேசுவை இரட்சகராக அவன் ஆத்துமா பார்க்கிறது. அவனுக்கு உடனே ரட்சிப்பு கிடைச்சது. அந்த இடத்துல, அந்த சிலுவையில் அங்கிருந்து அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். அவனை தடுக்க முடியல பிசாசால எதுவும் செய்ய முடியல. போராடி பார்க்குது. மற்ற கல்வனை வைத்து அவனுடைய மனதை மாற்ற பார்க்கிறது. மற்ற கல்வன் இவரை தூசிக்க செய்கிறது. இன்னொருத்தன் அவரை தூசிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அது காதில் போகலை. அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பார்த்துட்டான், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பார்த்துட்டான். அங்கே சிலுவையில்
ஒரு பெரிய தோல்வி. 2 கல்வனை நரகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். அங்கே ஒரு கல்வன் அந்த நரக வாசலில் இருந்து வெளியே வந்து அவன் பரலோகத்திற்குள்ளே கொண்டு போனான். கவனியுங்கள், பிசாசு நமக்கு வைத்திருக்கிறது மரணம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கங்க, பிசாசு நமக்கு வைத்திருக்கிறது மரணம் அல்ல. பிசாசு நமக்கு வைத்திருக்கிறது பாதாளம், நமக்கு வைத்திருக்கிறது நரகம். மரணம் அல்ல. பிசாசு நமக்கு மரணத்தை மட்டும் அவன் வைக்கல. மரணம், அதை தாண்டி பாதாளம், நரகத்தை அவன் வைத்திருக்கிறான். அந்த நரகம் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதை அநேக ஜனங்களுக்கு அவன் வைத்திருக்கிறான். அநேக ஜனங்களை அதில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். சிலுவையினுடைய பெரிய வெற்றியே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நரக ஆக்கினையை அகற்றியது தான். சிலுவையினுடைய பெரிய வெற்றியே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நரக ஆக்கினையை நீக்கியது தான். இப்போது நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சரீரம் நரகத்திற்குள்ளே போகிறதற்கு, பாதாளத்திற்குள்ளே போகிறதற்கு இந்த சரீரத்திற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. இந்த சரீரத்தை பாதாளத்துக்குள்ள தள்ள முடியாது, நரகத்துக்குள்ள தள்ள முடியாது. ஏன்? இந்த சரீரத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால், இது நல்லா கவனிச்சு பொறுமையா வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கவனிங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொடுத்து அவர் விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். நாம் தேவனிடத்திலிருந்து இப்போ நம்முடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை அவர் விலைக்கிரயமாய் வாங்கி அவர் உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய சரீரம் தேவனுக்கு உடையவைகளாய் இருக்கிறது. தேவனுக்கு உடையவைகளாய் இருக்கிற சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா தேவனுக்கு உடையவைகளாய் இருக்கிற சரீரம் அக்கினிக்குள்ள, பாதாளத்திற்குள்ள, நரகத்திற்குள்ள போக கூடாது. நீங்கள் போகவும் முடியாது. தேவன் உங்களுடைய சரீரத்தை விலைக்கரையமாய் அவர் வாங்கி இருக்கிறார். அதனால் இந்த சரீரத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சரீரம் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சரீரத்துக்கு மேலே ஏன் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை? சிலுவையில் என்ன எனக்கு செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். இந்த சரீரம் என்னுடையதல்ல, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால், விலையேறப்பெற்ற தம்முடைய இரத்தத்தினால் இந்த சரீரத்தை அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். கிரயத்திற்கு நான் கொல்லப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கு உடையவைகளாகிய இந்த சரீரம் அது தேவனுக்கு உடையது. அது தேவனுக்கு உடையது. அந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க கடவுது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவை நம்மை இப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற அறியாமையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. பிசாசு சோதிக்குது பதர், பிசாசு துன்பப்படுத்துது பதர், பிசாசு அமுக்குது பதர், பிசாசு வேதனைப்படுத்துது பதர்.
கிரயத்திற்கு கொல்லப்பட்ட சரீரத்தின் மேலே பிசாசுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? கிரயத்திற்கு கொல்லப்பட்ட சரீரத்தின் மேலே எப்படி பிசாசுக்கு வல்லமை இருக்கும்? அவனுடைய செயல்கள் எப்படி அதுக்குள்ள கிரியை நடப்பிக்கும்? முடியவே முடியாது. இந்த சரீரம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ இந்த சரீரம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டது என்று பார்த்து விட்டோம். இந்த சரீரம் கிறிஸ்து இயேசு பிழைத்திருக்கிற சரீரம் என்று சொல்லி பார்த்து விட்டோம். இதோட சிலுவையினுடைய காரியங்கள் முடியலை. நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் 24:8 அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லி வாசித்தோம். நம்முடைய கர்த்தருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏசாயா 6:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான் 1 சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க, நம்முடைய கர்த்தருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பெயர். அவருக்கு மிகப்பெரிய ஒரு இராணுவம் இருக்கிறது. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சேனைகளின் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். அவர்தான் தம்முடைய சேனையை அவர் உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:1 நாம் வாசிக்கிறோம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சர்வ சேனை, வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்போ வானத்திலும் சர்வ சேனை, பூமியிலும் சர்வ சேனை. வானத்திலும் அவருடைய சேனை இருக்கிறது, பூமியிலும் அவருடைய சேனை இருக்கிறது. வானத்தில் உள்ள அவருடைய சேனைகள் என்ன? நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கோள்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், தேவ தூதர்கள், இன்னும் எண்ணிக்கைக்கு அடங்காதிருக்கிற அவருடைய சிருஷ்டிப்புகள், வானத்தில் அவர் உண்டாக்கின காரியங்கள், இதெல்லாம் அவருடைய சர்வ சேனையாய் இருக்கிறது. பூமியில் அவருடைய சேனை நாம், பூமியில் அவருடைய சேனை நாம். தாவீது சொல்லுகிறான் ரொம்ப தெளிவா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். பூமியில் அவருக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது. பூமியில் அவர் தமக்கென்று ஒரு சேனையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த சேனையை அவர் யுத்தத்தில் சம்பாதித்திருக்கிறார். சிலுவையில் நடந்த யுத்தத்தில் சம்பாதித்திருக்கிறார். சிலுவையின் வெற்றியை நம்முடைய சரீரத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அந்த சரீரத்திற்குள்ள அவரே பிழைக்கிறார். அந்த சரீரத்தை அவர் விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறபடினால அந்த சரீரத்தை தம்முடைய சேனையாக அவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சேனைகளாய் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேலினுடைய தேவனுடைய இராணுவங்களாய் நாம் இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்கிற தேவனுடைய இராணுவங்களாய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால தான் எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழில் அந்த சர்வாயுத வர்க்கம் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு கடினமாக இருந்தால் ஆங்கிலத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். ஒரு சண்டைக்கு போகும்போது ஒரு போர் சேவகனுக்கு தேவையான முழு ஆர்மரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சேனைகளின் கர்த்தருடைய சேனையாய் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். ஒரு சேனையில் இருக்கிற ஒரு போர் சேவகன்
சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் அவன் அந்த போர்க்களத்தில் நிற்கக்கூடாது. அதனால் அந்த போர்க்களத்துக்கு தேவையான சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னேன். த லார்ட் ஆஃப் த ஹோஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எபிரேய மொழியில் யாவே சபோத் என்று சொல்லி, ஜெகோவா சபோத் என்று சொல்லி, சபயோத், யெகோவா சபயோத் என்று சொல்லி சொல்வார்கள். யாவே சபயோத் என்று சொல்லி எபிரேய மொழியில் சொல்லுவார்கள். நன்றாக கவனிங்கள். சேனைகளின் கர்த்தர் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆங்கிலத்தில் த லார்ட் ஆஃப் த ஹோஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் யாவே சபயோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாவே சபயோத் என்கிற அந்த வார்த்தை, அந்த சபயோத் என்கிற வார்த்தை எபிரேய மூல மொழி சபா என்கிறதான வார்த்தையிலிருந்து அந்த சபயோத் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த சபா என்கிற வார்த்தை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருக்கிறது. பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும், வெர்ப் அண்ட் நவுன். அது பெயர் சொல்லாகவும் செயல்படுகிறது, அது வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது வினை சொல்லாக எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் போர் செய்ய, டு வேஜ் வார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். போர் செய்ய என்கிற அந்த காரியம் வருகிறது. அடுத்தது கடவுளுக்கு சேவை செய்ய. வினை சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம்தான் வினை சொல். ஒரு செயலை குறிப்பிடுகிற காரியமாக சொல்லப்படுகிற காரியம் வினை சொல் என்று சொல்லப்படும். அப்போது போர் செய்ய, அடுத்தது கடவுளுக்கு சேவை செய்ய என்கிற இந்த ரெண்டு காரியம் அந்த வினை சொல்லில் வருகிறது. அடுத்தது பெயர் சொல் என்று சொல்லி சொன்னேன். பெயர் சொல் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தினுடைய பெயரை சொல்லுகிறது, ஒரு நபரினுடைய பெயரை சொல்லுகிறது, ஒரு பொருளினுடைய பெயரை சொல்லுகிறது. அப்போது அந்த நவுன், பெயர் சொல் என்கிறதான அந்த காரியம் எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், திரள் கூட்டம், சேனை என்று சொல்லி வருகிறது. திரள் கூட்டம், சேனை என்று சொல்லி வருகிறது. மல்டிடியூட்ஸ், திரளான என்று வருகிறது. நல்லா கவனிங்க. பெயர் சொல்லாக வரும்போது சேனை என்று சொல்லி வருகிறது. மல்டிடியூட்ஸ், திரள் கூட்டம் என்று சொல்லி வருகிறது. அப்போது சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த பேரினுடைய அர்த்தம், யாவே சபயோத் என்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன? அந்த பேருக்குள்ளே என்ன இருக்கு? போர் செய்கிற சேவகர்கள் அந்த பெயருக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்கள் அந்த பெயருக்குள்ள இருக்கிறது. அந்த பேர் சேனை அதிபர் என்கிற அர்த்தத்தை உடையதாய் இருக்கிறது. திரளான சேனைகளுக்கு அதிபதி என்கிற அர்த்தத்தை உடையதாக அது இருக்கிறது. இப்போ கவனிங்க. போர் செய்கிறவர்களாக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய வேலை இந்த பூமியில் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தூதர்களை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்மளை போர் செய்கிறவர்களாக நிறுத்துகிறார் பிசாசுக்கு விரோதமாக. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு விரோதமாக தூதர்களை போர் செய்ய ஆண்டவர் வைக்கல. தூதர்களை பார்த்து சொல்ல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லலை. நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லுகிறார். தூதர்களுடைய காரியம் என்ன? அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறவர்கள். கடவுளுக்கு மட்டும் இல்லை, பிசாசை எதிர்த்து போர் செய்கிறவர்கள் இங்கே இருக்கிற நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகளாக அவர்களை வைத்திருக்கிறார். அப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்போது, யாவே சபயோத் என்று சொல்லும்போது அதுலேயே எல்லாமே அடங்கிறது பாருங்க. அவருக்காக போர் செய்கிற ஒரு திரள் கூட்டமான ஒரு ஜனம் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு பணிவிடை ஆவிகளாக
ஒரு பரம சேனையின் திரளை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது அந்த பரம சேனையின் திரள் இந்த பூமியில் வெளிப்பட்டது. பின்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவரோடு கூட அந்த பரம சேனையின் திரளோடு கூட இந்த பூமியில் போர் சேவகர்களாய் இருந்தவர்கள் திரளாய் ஒரு பெரிய சேனையாய் அவரோடு கூட வருவார்கள். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் வருவார்கள். ஒரு பெரிய சேனையாக அவர்கள் வருவார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இப்போ ஆண்டவராகிய யுத்தத்தில், ஆண்டவராகிய தேவனுடைய யுத்தத்தில் நாம் நிற்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய யுத்தத்தில் நாம் நிற்கிறோம். அத 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எவ்வளோ அழகாக அங்கே வார்த்தை இருக்கு பாருங்க. நல்ல போர் சேவகனாய், குட் சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட் என்று அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாகிய நாம் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் அவருடைய யுத்தத்தில் நாம் நிற்க வேண்டும். அவருடைய யுத்தத்தில் நாம் நிற்க வேண்டும். அவருடைய யுத்தத்தில் நாம் நிற்க வேண்டும். இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை அதுக்காக தான் நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து வாசிக்கணும். நேற்றைய தினத்தில் சொன்னேன், செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் எப்படி சிலுவையில் அது கரெக்டாக அந்த சிலுவையில் அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பொருந்தினது என்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனிமேல் காண முடியாது. நீங்கள் யுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் தரித்து நில்லுங்க. இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, என்னுடையது. இந்த யுத்தத்தை நான் தான் செய்ய முடியும். நீங்கள் சிலுவையில் வந்து பலியாக முடியாது. பலியானாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிலுவையில் பலியாகிறவனுக்கே அவர் தான் ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தரித்து நில்லுங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நேற்று அந்த செங்கடலுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில் எப்படி பொருந்தினது என்கிறதை நமக்கு காண்பித்து கொடுத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஒரு பெரிய சேனை தான். அது சாத்தானுடைய சேனை தான். அதற்கு நம்மக்கிட்ட வல்லமை இல்லைனாலும் மற்ற ஜனங்கள் மேலே அதற்கு வல்லமை இருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அலைந்து திரிகிறான். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் ஒரு பெரிய சேனை தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு யுத்தம் வந்தது. தெபோராலும் பாராக்கும் அந்த யுத்தத்தில் நின்றார்கள். அந்த யுத்தத்தில் அவர்கள் நின்றார்கள். எதிர்த்து சிசரா என்கிற ஒரு பெரிய சேனாதிபதி, ஒரு பெரிய சேனாதிபதி, ஒரு பெரிய கமாண்டர். அவன் பெரிய யுத்த வீரன். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே தெபோராலோடும் பாராக்கோடும் நின்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வெறும் 10,000 பேர் தான் நிற்கிறார்கள். 10,000 பேர் நிற்கிறார்கள். ஆயத்தமாய் தெபோராலோடும் பாராக்கோடும் நிற்கிறார்கள். ஆனால் எதிர்த்து வருகிற சிசராவுக்கு 900 இரும்பு ரதங்கள் மட்டும் இருக்குது. அவன் இந்த இரும்பு ரதங்களில் வருகிறான். யுத்தம் நடக்கிற இடம் கிசோன் பள்ளத்தாக்கு. அந்த கிசோன் பள்ளத்தாக்கு கிசோன் ஆறு ஓடுகிற இடம். அப்போது வறண்டு போன ஒரு கால சூழ்நிலைமையாக இருந்தபடினால அந்த இடம் வறண்டு போய் கிடந்தது. தண்ணீர் இல்லை. அந்த ஆறு வற்றி போய் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலமாக அந்த பள்ளத்தாக்கு இருந்தது. சிசராவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பாராக்கும் அவனுடைய ஆட்களும் கிசோன் பள்ளத்தாக்கில் நிற்கிறார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அவன் 900 இரும்பு ரதங்களில், நல்லா கவனிச்சுக்கங்க, 900 இரும்பு ரதங்களில் அவன் ஏறி பாராக்கை அழிக்கும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கும்படிக்கு அவன் வருகிறான்.
அவன் வருகிறான். அவன் நினச்ச காரியம் என்னென்னா, 1 மணி நேரத்தில் யுத்தம் முடியும், 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த 900 இரும்பு ரதமும் அடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேரும் அங்கே காலி ஆகிடுவாங்க. அவங்களால எதிர்த்து, இந்த இரும்பு ரதத்தை எதிர்த்து அவங்க வைத்திருக்கிற ஆயுதத்தினால போர் செய்ய முடியாது. 900 இரும்பு ரதங்கள் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அவங்க எலும்பையெல்லாம் சல்லி சல்லியாக முறித்து போட்டு விடும். அவர்கள் காலி ஆகிடுவாங்கன்னு சொல்லி வேகமாக அந்த ரதத்தை நடத்துகிறான். ஒருபுறம் கர்த்தருடைய சேனை, மறுபுறம் எதிர்ப்புறம் சிசராவினுடைய சேனை. நீங்கள் இந்த காரியத்தை வாசிச்சிருக்கவே மாட்டீங்க. வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விரோதியினுடைய வீட்டில் பாடுகிற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? விரோதியினுடைய வீட்டில் பாடுகிற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி ஆண்டவர் அவனை அடித்து காலி பண்ண உடனே சிசராவினுடைய அம்மா என்ன செஞ்சாலாம், கதவை திறந்து பார்க்குறாளாம், என் பிள்ளை சண்டைக்கு போனான், இந்நேரம் வந்திருக்கணுமே, அவனுடைய ரதம் இந்நேரம் வந்திருக்கணுமே, இவ்வளோ நேரமாக அவன் சண்டை போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பாடலை பாடுறாங்க. அப்போ அந்த அம்மா கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா எத்தனை பேருனுடைய வஸ்திரங்களை அவன் எடுக்க வேண்டியதாக இருக்கும், எத்தனை பெரிய கொள்ளையை அவன் எடுக்க வேண்டியதாக இருக்கும், எத்தனை ஸ்திரீகளை அவன் அடிமைகளாய் பிடிக்க வேண்டியது இருக்கும், எவ்வளவு கொள்ளை பொருளை அவன் சம்பாதித்து விட்டு அவன் வர வேண்டியதாக இருக்கும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகுமா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும், அவன் எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய கொள்ளையோடு அவன் வருவான் என்று சொல்லி பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய வீரனாய் அவன் இருந்தான். அவன் நடத்தின யுத்தமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு யுத்தம் வானத்தில் உண்டானதாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. அருமையான தேவனுடைய ஜனமே, கவனிச்சு பாருங்க, வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாயிற்றான். நீங்கள் கர்த்தருடைய சேனையில் நிற்கிறதுனுடைய பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் தீமோத்தேயுக்கு, நல்ல போர் சேவகனாய் கர்த்தரிடத்தில் கர்த்தருக்காக தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், உனக்கு விரோதமாக தீங்கு வரும்போது, அந்த தீங்கை நீங்கள் அனுபவிக்கும் போது என்ன நடக்கும்? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகும், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகும். சிசரா பார்த்தது, பாராக்கோடு நின்று கொண்டிருந்த 10,000 பேரை தான் அவன் பார்த்தான். ஆனால் அவனோடு யுத்தம் பண்ணினது எது தெரியுமா? வானத்தின் நட்சத்திரங்கள் அவனோடு கூட யுத்தம் பண்ணினது. வானத்தின் நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணினது. நடந்தது என்ன? ஒரு பெரிய மழை. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த யுத்த களத்தில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சுற்றி 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 வந்து ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணினது. ஒரே மழை, பெரிய மழை. அந்த மழையின் மூலமாக அந்த காய்ந்து போயிருந்த அந்த நிலம் ஒரு சேர் நிலமாக மாற்றப்பட்டது. அடுத்து நடந்தது என்ன? அந்த ரதங்கள் எல்லாம் 1 இன்ச்சு கூட நகர முடியாதபடிக்கு அந்த வெள்ளத்தில் சிக்கி கொண்டது. சிசரா ரதத்தில் வந்தவன் எப்படி போனானா? கால்நடையாய் ஓடி போனானா. வாசிச்சு பாருங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சிசரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு எப்படி வந்தானா? ஓடி வந்தானா. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு விரோதமாக ரதத்தில் வருவாங்க, ஆனால் கால்நடையாக ஓடி போகும்படிக்கு உங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாகும். நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறீங்களா? சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது? எனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை பாருங்கள், எனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள், தாங்க முடியாது இருக்கிற இந்த பலமான காரியங்களை பாருங்கள், விரோதமான செயல்களை பாருங்கள், மனிதர்களை பாருங்கள், வியாதிகளை பாருங்கள், கடன்களை பாருங்கள், கஷ்டங்களை பாருங்கள். எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய காரியம்! இதெல்லாம் நான் தாங்கக்கூடியதா? பாராக்
சண்டைக்கு போடான்னு தெபோரா சொன்னப்போ இல்லை நீயும் வா, நீ வந்தால் தான் நான் போவேன்னா. அவ்வளவு பயந்தவன். நீ வந்தீன்னா நான் போகிறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். போ கீசோன் பள்ளத்தாக்கில் அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். இல்லை நீ வா. தெபோராலை அழைத்தான். தெபோரா சொன்னா நான் வரேன், வா. நடந்தது என்ன? பாராக்குக்கு தெரியாது, தெபோராளுக்கு தெரியாது. 5ஆம் வசனத்தில் அந்த வெற்றி பாடல் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய வானத்தின் சேனையை தம்முடைய பூமியின் சேனைக்காக சண்டை செய்ய அனுப்பினார். ஒரு யுத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்காக ஒரு யுத்தம் வானத்தில் உண்டாகும். உங்களுக்காக வானத்தின் சேனை, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படும். வானத்தில் இருந்து உங்களுக்காக அவர் வருஷிக்க பண்ணுவார். உங்களுக்கு தெரியாது, உங்க விரோதிக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி. ஆனால் தேவன் உங்களை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தல, அவனை உங்ககிட்ட இழுத்து கொண்டு வராராம். இப்படிதாங்க அந்த வசனம் இருக்கும். பாராக்குக்கு முன்பாக, தெபேராளுக்கு முன்பாக சிசராவை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துறாராம். நீங்க நினைக்கிறீங்க அவன் உங்களுக்கு முன்னாடி வரான்னு. இல்லை, அவனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீங்க நினைக்கிறீங்க என் முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனையா, உன் முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி உன் கண்ணுக்கு முன்னாடியும் அந்த பிரச்சனையினுடைய கண்ணுக்கு முன்னாடியும் தேவன் வானத்திலிருந்து ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா நீ சாதாரண ஆள் இல்லை. இந்த சரீரத்துக்கு முன்பாக எவனும் வந்து சேர முடியாது. ஏன்னா இதை அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அவர் கிரயமாக கொண்டிருக்கிறார். நீ நின்னா போதும், நீ நின்னா போதும். சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல், நீ தீங்கு அனுபவி, நீ தீங்கு அனுபவி, அந்த கஷ்டத்துக்குள்ளே போ, அந்த பாடுகளுக்குள்ளே போ. நடக்கிறது என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஒரு யுத்தம் உனக்காக உண்டாகும். பரலோகத்தில் ஒரு யுத்தம் உனக்காக உண்டாகும். இந்த மாதத்தின் தொடக்க நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய தேவைகள் என்னென்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு விரோதமான காரியம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்காக வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகும். நீங்கள் பார்த்திராத விதத்தில் உங்களுக்கு ஆதரவாய் பரம சேனையின் திரள் அசைவாடும். உங்கள் கற்பனைக்கு எட்டாத விதத்தில் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவான காரியம் வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, உங்கள் கண்கள் அதை பார்க்கும். இது எப்படி நடந்தது? ரதத்தில் எல்லாம் அவன் வந்தான், ரதத்தில் எல்லாம் அவன் வந்தான். கால்நடையாய் ஓடி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், கால்நடையாய் ஓடி போகிறதை பார்ப்பீர்கள். அவனை அனுப்பிட்டு அவன் வீட்டில் பாடல் பாடப்படும். என் மகன் வெற்றியோடு வருவான், என் மகன் கொள்ளை பொருளோடு வருவான், என் மகன் இரத்தத்தோடு, எதிரிகளுடைய தலைகளோடு, அவர்களுடைய ஆயுதங்களோடு அவன் வருவான். எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அந்த ரதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள் அந்த தாய். அந்த ரதம் அந்த பாட்டை காணும். முடிவு, அவன் அந்த ரதத்திலிருந்து இறங்கி ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே சிசராவின் ரதம்? இன்னும் காணோம் அப்படின்னு தான் அந்த அம்மா பார்த்துச்சு. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஆயுதம் வாய்க்காத போகும். சிலுவையின் அண்டையில் வந்திருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் ஆண்டவர் இப்போ நிறுத்தி இருக்கிற காரியம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் கர்த்தரின் யுத்தத்தில் நிற்கிறீங்க, நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கிறீங்க. யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். உங்கள் விரோதியை நீங்கள் பார்க்கிறது இல்லை, இனிமேல் நீங்கள் உங்கள் விரோதியை பார்க்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ரதத்தில் வந்தவன் கால்நடையாய் அவன் ஓடி போவான். அவன் ஓடி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அவன் பின்னிட்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த விசுவாச காரியத்தை, இந்த விசுவாச வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை ஏதோ ஒரு பரிதாபமான காரியம் அல்ல. சிலுவை ஏதோ ஒரு சாதாரண காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது. தேவன் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டு அவருடைய பரம சேனையின் திரள்
உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் அது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரல, அது உங்கள் முன்னாடி வந்து ஓடி போகணுன்னு அதை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறார் ஆண்டவர். இதில் ஜெயம் பெற போகிறவர்கள் நீங்கள் என்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா யுத்தம் அவருடையது. விசுவாசத்தோடு நீங்கள் நில்லுங்கள். நல்ல போர் சேவகனாய் கர்த்தருக்கென்று தீங்கு அனுபவிங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவன் தீமையை நன்மையாக மாற்றுவார். யுத்தத்தை வெற்றியாக ஜெயமாக மாற்றுவார். உங்கள் விரோதி ரதத்திலிருந்து இறங்கி ஓடிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவன் மரித்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பின் ஒரு நாளும் அவன் எழும்பி உங்கள் முன்பாக வர முடியாதபடி அவனை நீங்கள் இனிமேல் பார்ப்பது இல்லை. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் தேவன் வானத்தை திறந்து, மகனே மகளே, உனக்காக நான் வைத்திருக்கிற பெரிய பாதுகாப்பை பார் என்று சொல்லி அவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டானது. ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டானது. எங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாகும். ஆண்டவரே, எங்களுடைய பலத்துக்குனால நாங்கள் எதிரியை வீழ்த்த போகிறதில்ல. எங்களுக்காக வானத்தின் சர்வ சேனைகள் யுத்தம் பண்ணும். எங்கள் விரோதியாகிய பிசாசனோடு யுத்தம் பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நிற்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக அவனுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அவன் ரதத்தில் இருந்து இறங்கி கால்நடையாய் அவன் ஓடிப்போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய போர் சேவகர்களாக, ஆண்டவரே, கர்த்தருக்காக ஆண்டவரே நாங்கள் எழும்பி நிற்கிறோம் தகப்பனே. எங்களை உம்முடைய யுத்தத்தில் நிறுத்தின தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். பரமசேனையினுடைய திரள் எங்களுக்காக இறங்கி வரட்டும். பரலோக பொக்கிஷங்கள் எங்களுக்காக இறங்கி வரட்டும். பரலோக ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக இறங்கி வரட்டும். பரலோக செல்வங்கள் எங்களுக்காக கொடுக்கப்படட்டும். தேவன் எங்களை அப்பிரிவிதமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, மனுஷர்களுடைய கையிலிருந்தல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்க தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நடத்துவீராக. எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.